பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் தாக்குதலை அனைத்தையும் முறியடித்துள்ளது இந்திய ராணுவம். ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மாநிலங்களில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்த கருத்துக்களை ஓய்வு பெற்ற ராணுவ உளவுத்துறை அதிகாரி சுப்பிரமணி அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் சார். நேற்று இரவு பாகிஸ்தான், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட 4 மாநிலங்களில் எல்லைகளில் அத்துமீறி ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதற்கு இந்திய ராணுவம் தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து விதமான தாக்குதலையும் முறியடித்துள்ளது இந்திய ராணுவம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து சார்? வணக்கம் ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும். நேற்று இது சுமார ஒரு 11 மணி நேரம் ஆயிடுச்சுங்க இந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி. இந்த 11 மணி நேரத்தில் குறைந்தது ஒரு 70 ஏவுகணை பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவோட நார்த்தன் அண்ட் வெஸ்டர்ன் பார்டர்ஸ்ல வந்து ஏவி இருக்காங்க. 8 ஏவுகணைகள் ஜம்மு ரீஜன்லையும் ஜம்முவோட இந்த யூனிவர்சிட்டி பக்கத்துலயும் இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே நம்மளோட S-400 ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால எல்லாருமே நியூட்ரலைஸ் ஆயிருக்குது. இதுக்கு முதல் முக்கிய காரணம் மறைந்த முன்னாள் நமது இராணுவ அமைச்சர் திரு மனோகர் பாரிக்கர் அவரோட தலைமையில அன்னைக்கு 36,000 கோடி செலவுல இந்த ஒப்பந்தமானது நடைபெற்றது. 10-15 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கிறதுங்கிறத மிக தெளிவாக துல்லியமாக, ஏன்னா அவர் வந்து ஒரு IIT கிராஜுவேட், துல்லியமாக அவரே அதை கணிச்சு இந்த சிஸ்டத்தை வந்து நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அந்த சிஸ்டத்தால நம்மளுடைய என்டையர் இந்தியாவும் சேஃபா இருக்குது. ஸ்பெஷலா நம்மளோட பார்டர் மக்கள் எந்த ஒரு ஐயமும் இல்லாம, எந்த ஒரு அச்சமும் இல்லாம நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு சில இடத்துல ஒரு சில சிறிய நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. ஆனா அதே நீங்க வந்து பாகிஸ்தான்ல பார்த்தாச்சுன்னா, பாகிஸ்தான்ல இருக்கிற 24 கோடி மக்களும் நேத்து நைட்டு ஒருத்தனும் அவங்க வீட்டுல வந்து ஸ்டே பண்ணல, எல்லாருமே ரோட்ல தான் இருந்தாங்க. இது எல்லா சோசியல் மீடியாவிலையும் எல்லா இந்த எலக்ட்ரானிக் மீடியாவிலையும் வந்த வண்ணமே இருக்கிறது. நம்ம என்னைக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் அட்டாக் பாலிசி வந்து நம்ம எனக்குமே வைக்கல. இந்த மே 6ஆம் தேதி நடந்த அந்த தாக்குதல் கூட நாம யார் இப்ப டார்கெட் பண்ணோம், யார் வந்து 22 ஏப்ரல்ல அப்பாவி 26 நம்மளோட உயிர்களை எடுத்தாங்களோ, யார் அவங்கள தூண்டி விட்டாங்களோ, யார் அவங்களுக்கு வந்து ஃபயர் சப்போர்ட் கொடுத்தாங்களோ, யார் அவங்களுக்கு ஷெல்டர் கொடுத்தாங்களோ, யார் அவங்களுக்கு வந்து கவர்ட்லி அண்ட் ஓவர்ட்லி அண்டர் கிரவுண்டாகவும் ஓவர் கிரவுண்டாகவும் யார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கள நம்ம ஆர்மி வந்து டார்கெட் பண்ணி அவங்க மேல ஒரு கைனட்டிக் அட்டாக், ப்ரிசிஷன் அட்டாக் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு சான்ஸ் கொடுத்ததாக பாகிஸ்தானுக்கு, இதோட நீங்க முடிச்சிருங்க, நீங்க இதுல இருந்து நீங்க டீஎஸ்கலேட் ஆயிருங்க. ஆனா பாகிஸ்தானோட ஆர்மி, ஜெனரல் ஆசிப் முனீரோட தலைமையில இருக்கிற ஆர்மி, அவங்க டோட்டலாவே டெரரிஸ்டோட ஒரு சப்போர்ட்டுக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நடந்த அந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் ஒரு மத சாயம் பூசுறதுக்காக பெரிய ஒரு திட்டமே போட்டிருந்தாங்க. இன்க்ளூடிங் பாகிஸ்தான் பார்லிமெண்ட்ல கூட ஒரு லேடி எம்பிஸ் வந்து ரொம்ப இதுவா பேசினாங்க. நாங்க வந்து பாபர் மசூதி வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், அதோட முதல் செங்கலை வந்து ஆசிப் முனீரோட ராணுவ வீரர் கொண்டு போய் வைப்பாங்க. அதை தொடர்ந்து பார்த்தாச்சுன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற பொற்கோவில் மேல தாக்குதல் நடத்துறதுக்காக Day 1ல இருந்தே அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்தியாவுக்குள்ளார ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தணும் இந்த போரை வச்சு. ஆனா இதை எல்லாம் நல்லா தெளிவாக உணர்ந்த நம்ம இந்தியாவோட டாப் பிராஸ், அது 3 ராணுவத்தோட ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸா இருக்கட்டும், சிடிஎஸ் இருக்கட்டும், டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலா இருக்கட்டும், இல்ல நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டா இருக்கட்டும், தெளிவா தெரிஞ்சு எந்த இடத்துல எப்படி நம்ம அட்டாக் பண்ணோம்,
அதுக்கு எப்படி நம்ம ரிட்டாலியேட் பண்ணோம், அவங்க ஃபயர் வந்தாச்சுன்னு எப்படி ரிட்டாலியேட் பண்ணோம். இப்போ லாஸ்ட் ஒரு 10-11 மணி நேரமா இப்போ அட்டாக் இன்னும் கூட நடந்துட்டு இருக்குது ஒரு சில இடத்துல. அந்த அட்டாக்ல பார்த்தாச்சுன்னா ஒரு 70 ஏவுகணை வந்து அவங்க மிசைல்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அத்தனையும் எல்லாமே நடு வானத்துல வந்து நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். இதை வச்சு என்ன ஒண்ணு தெரியுதுன்னா, இது மட்டும் பாகிஸ்தான் வந்து ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரிய நினைச்சிட்டு இருந்த அத்தனை உறுப்பு நாடுகளுக்கும் ஒரு மெசேஜ் கிளியரா கிடைச்சிருக்குது. பாகிஸ்தான் வந்து ஒரு ஒண்ணுமே இல்லாத கண்ட்ரி. அவங்ககிட்ட வந்து எந்த ஒரு ஃபயர் பவரும், எந்த ஒரு அட்டாக் பவரும், எந்த ஒரு டிஃபென்ஸும் அவங்ககிட்ட இல்லை. இது மட்டும் அவங்க சைனா கொடுத்த அந்த ஒரே ஒரு ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் AH-9 அந்த இது நம்பிதான் இருந்தாங்க. அதுவும் கூட நேற்று கம்ப்ளீட்லி அவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ண 12 இடத்துல, சியால்கோட் ஆகட்டும், ராவல்பிண்டி ஆகட்டும், இஸ்லாமாபாத் ஆகட்டும், லாகூர் ஆகட்டும், மற்ற எல்லா இடத்துல குவேட்டா ஆகட்டும், எங்கெங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணாங்களோ அத்தனை இடத்துலையும் இந்தியா வந்து ப்ரிசிஷன் அட்டாக் பண்ணி அதை கம்ப்ளீட்டாவே நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. இதனால இதுக்கப்புறம் சைனாவோட இந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ற நாடுகளும் அதை ஒரு லெவலுக்கு வந்து ரீகன்சிடர் பண்ணுவாங்க. ரெண்டாவது, பாகிஸ்தான் ஒட்டி இருக்கிற கண்ட்ரி, ஸ்பெஷலா ஈரானா இருக்கட்டும், ஆப்கானா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், இல்ல மற்ற கண்ட்ரிஸ் கூட இது மட்டும் பாகிஸ்தான் மேல ஒரு பிரம்மையில இருந்தாங்க. அவங்க அது பண்ணிடுவாங்க, இது பண்ணிடுவாங்கன்னா. ஆனா இப்ப ஒரு 24 மணி நேரமா நடந்த இந்த மொத்த தாக்குதலையும் பாகிஸ்தானோட அவங்களோட கெப்பாசிட்டி என்ன, அவங்களோட கேப்பபிள் என்ன, அவங்க என்ன பண்ண முடியுறது உலக நாடுகளுக்கே தெரிஞ்சிருச்சு. அதனால இதையும் இன்னும் டீஎஸ்கலேட் பண்ணாம ஒரு ஸ்மூத்தா எஸ்கலேட் பண்ணாம டீஎஸ்கலேட் ஆகி பாகிஸ்தான் வந்து ஒரு தேர்ட் கண்ட்ரி மூலமாக ஏதாவது ஒரு நியூட்ரல் பாயிண்ட்ல வந்து சமாதான முறையில் போனேன்னா பாகிஸ்தானுக்கு நல்லது. இல்லைன்னா இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து பாகிஸ்தானோட குறைஞ்சது ஒரு 26 கோடிக்கான கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆயிருக்குது. அது வெப்பன்ஸா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், இல்ல அவங்களோட பில்டிங்ஸா இருக்கட்டும், எதானாலும் இருக்கட்டும். ரெண்டாவது, இந்த நிலைமையிலிருந்து பாகிஸ்தான் மேலே வரணும்னா அடுத்த 5-7 வருஷம் இருக்கும். அந்த 7 வருஷத்துல பாகிஸ்தான் கிட்ட அடக்கி வைட்ட அவங்ககிட்ட எக்கானமிக் பவர் வேணும் இருக்கணும். ஆனா இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட இல்ல. பாகிஸ்தான் இந்தியாவை மட்டும் சமாளிக்கணும் இல்ல, பாகிஸ்தான் வந்து அவங்களோட மல்டி இது இருக்குது. அதுல மெயினா பார்த்தாச்சுன்னா ஈரான் இருக்குது, ஆப்கான் இருக்குது, அவங்களையும் சமாளிக்கணும். ரெண்டாவது, இன்டர்னல் அவங்க கிட்ட வந்து இந்த பலூச் லிபரேஷன் ஆர்மி இருக்குது, TTP இருக்குது, அவங்களையும் இது பண்ணி போகணும். அப்புறம் பார்த்தாச்சுன்னா இந்த டோட்டல் தண்ணி இல்லை அவங்ககிட்ட. இப்போ மேக்ஸிமம் 1 or 2 days ரிசர்வ் இருக்குது. அந்த ரிசர்வ் முடிஞ்சுன்னா அடுத்து ஃபர்தரா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இது எல்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பெரிய அடி. இந்த அடியை வந்து இவங்க இன்னும் அடுத்த ஒரு 70 வருஷத்துக்கு மறைக்க மாட்டாங்க. இது மட்டும் இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தாக்குதலை வந்து நடத்துமா நடத்தாது அந்த ஒரு செகண்ட் தாட்ல இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லி என்னைக்குமே அவங்க நினைச்சதில்ல. இன்னைக்கு அவங்களுக்கு வந்து இது ஒரு பேர் இடியாவே இருக்குது. இந்த இடியிலிருந்து மீண்டு வரணும்னா இன்னும் பல காலம் ஆகும். அதுக்குள்ளார இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இன்னைக்கு நடக்கிற இந்த பியர்ஸ் அட்டாக்ல வந்து ஏதோ ஒரு மூலையில வந்து டெரரிஸ்ட் வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்றதுக்கு அவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதையும் முறியடிக்கிறதுக்காக நம்ம பார்டர்ல இருக்கிற நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து அதுக்கு பிஃபிட்டிங் ரிப்ளைஸ் கொடுப்பாங்க என்றது என்னோட கருத்தா இருக்கு. சார், நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டிருந்தார். அதாவது பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்றது நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து மேலும் பாகிஸ்தான் வந்து அமைதியாக போகாமல் மேலும் போர் புரிந்தால் மேலும் தக்க பதிலடி கொடுக்கப்படும், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், கடுமையான போர் புரியப்படும் இந்தியா சார்பில் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் நேற்று இரவு பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து வந்து குண்டுமழை பொழிந்தாங்க. இது வந்து இந்தியாவை வந்து போர் புரிவதற்கு மேலும் மேலும் தூண்டுறாங்களா? கண்டிப்பா மேடம். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து
ஒன்லி இந்த டார்கெட்டட் அட்டாக் தான் இருந்தது. அதாவது 22 ஏப்ரல்ல யாரு நம்மளை வந்து அடிச்சாங்களோ, அதாவது அவங்களோட ப்ரிபெட்டேட்டர்ஸ், பேக்கர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டர்ஸ், அவங்கள தான் டார்கெட் பண்ணி நம்ம மே 6ஆம் தேதி அட்டாக் பண்ணோம். அதுல வந்து இந்த மசூத் அசார் அந்த அவங்களோட ஃபேமிலி ஒரு 10 பேர் வந்து அந்த அட்டாக்ல வந்து இறந்துருக்காங்க. அது எல்லாமே அன்டிஸ்க்ளோஸ்டு 4 பர்சன்ஸ். அந்த அன்டிஸ்க்ளோஸ் 4 பர்சன்ஸ் யாரா இருக்கலாம்னா பாகிஸ்தான் ISIயோட டாப் ஜெனரல்ஸ் இருப்பாங்க. அந்த ஜெனரல்ஸ் அட்டாக் நடந்த பின்னாடி அவங்க உள்நாட்டிலையும் அந்த பாகிஸ்தான் ஆர்மிக்குள்ளாரையும் அப்போ அந்த மக்களும் வந்து பாகிஸ்தான் ஆர்மிக்கு எகெயின்ஸ்டா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை பேருக்கு இறந்திருக்காங்க, இத்தனை பேருக்கு வந்து நீங்க என்ன அவங்களுக்கு வந்து பதில் கொடுக்குறீங்க, ரிட்டாலியேஷன் ஃபயர் என்ன பண்ண போறீங்கன்னு அவங்க உள்ளாரியே அந்த புகைச்சல் வந்து ஆரம்பிச்சிருக்குது. அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த கடைசி 10 மணி நேரமா 11 மணி நேரமா வந்து ஃபியர்ஸ் ஃபைட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 60ல இருந்து 70 மிசைல்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அத்தனையுமே இந்தியன் ஆர்மி வந்து இந்தியன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இவங்களால வேற எதுவும் பண்ண முடியாது. இது மட்டும் எங்கிட்ட அந்த பவர்ஸ் இந்த பவர்னு பார்த்தாங்க, அது எல்லாமே ஜீரோன்னு இப்ப வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இவங்க வந்து இது மட்டும் உலகத்துக்கு சொல்லிட்டு இருந்தது ஒரே ஒன்று வந்து நாங்க வந்து நியூக்ளியர் பாம்பு வச்சிருக்கோம், நாங்க வந்து டிஃபன் பாம்ஸ் வச்சிருக்கோம்னு. அதுவும் என்ன உண்மையா இல்லையாங்கிறத வந்து வருங்காலத்துல இன்கேஸ் அவங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா அதுவும் உலகத்துக்கு வந்து தெரிய வந்துடும். அதனால பாகிஸ்தான்ங்கிறது வந்து ஒரு பிச்சைக்கார நாடு தவிர அவங்ககிட்ட வந்து எந்த இதுவும் இல்லைங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. தற்போது பாகிஸ்தானின் 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் JT-7 விமானத்தை வந்து ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்கப்பட்ட S-400 என்ற வான் கேடயம் என்று வெற்றிகரமாக வான் பரப்பிலே வைத்து அடித்து துவம்சம் செய்துள்ளது. சார், இது குறித்து உங்க கருத்து? நீங்க பார்த்துச்சுன்னா நம்ம S-400 மட்டுமல்ல, நம்ம இண்டிஜினியஸா இந்தியாவில் தயாரித்த பல ஏர்ஷீல்ட் சிஸ்டம்ஸ் வந்து நம்மளுக்கு இதுக்கு சப்போர்ட் ஆயிருந்திருக்குது. குறிப்பா நம்ம பெங்களூர் பேஸ்ட் இன்ஸ்டாலேஷன்ல தயார் பண்ண ஜூஸ், ஷிகா இந்த மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் இந்த தாக்குதலில் வந்து நமக்கு ஹெல்ப் ஆயிருக்குது. குறிப்பா இந்த S-400 வந்து யாரும் எந்த இதுவும் நினைக்க முடியாம இப்போ ரஷ்யாவுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டே கிடைக்க போகுது. இந்த போரால ரஷ்யாவுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டே கிடைக்க போகுது. ஏன்னா ரஷ்யாவுக்கு இது மட்டும் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய இது கிரவுண்ட் கிடைக்கல. இன்னைக்கு இந்தியா மூலமாக ஒரு கிரவுண்ட் கிடைச்சிருக்குது. அதை வேர்ல்டு வைட்ல இருக்கிற அத்தனை கண்ட்ரிஸ்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களோட ரிக்வயர்மெண்ட் வந்து இனி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் AH-9 வந்து பாகிஸ்தான்ல இன்ஸ்டால் ஆன பின்னாடி அது எஃபெக்டிவா ஒர்க் ஆகல. அது எல்லாமே நியூட்ரலைஸ் ஆன பின்னாடி இப்போ சைனாவோட இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு. இன்கேஸ் சைனாவுக்கு யார் யார் ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து ரீகன்சிடர் பண்ணுவாங்க, ஆர்டர் கேன்சல் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஃபெயிலியர் ஆனதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இந்தியா கிட்ட தேவையான அளவுக்கு வந்து சேட்டலைட்ஸ் இருக்குது, ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்குது, GPS சிஸ்டம் இருக்குது, எலக்ட்ரானிக் சப்போர்ட் இருக்குது. ஆனா பாகிஸ்தான் கிட்ட வந்து அது ஒண்ணுமே இல்லை. பாகிஸ்தான் டோட்டலா டிபெண்ட் வந்து ஒரு ஸ்கெல்டன் நம்பிதான் இருந்தாங்க தவிர அதுக்கு தேவையான உள் கட்டமைப்பு வந்து அவங்ககிட்ட இல்லை. இன்டர்ஃபேஸ் சிஸ்டம் வந்து அவங்க வந்து ப்ராப்பரா இது யூஸ் பண்ணல. ஏன்னா அங்க சைனா வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா சைனாவோட லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட். பாகிஸ்தான்ல அந்த லாங்குவேஜ்ல வந்து அது அக்செப்ட் ஆகாமையே ஒரு சில இடத்துல சேம் சைடு கோலே போட்டிருக்குது. அதே அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதனால இது டோட்டலா பார்த்துச்சுன்னா ஒரு ஆப்ரேஷன்ஸ்ல வந்து சைனாவும் ஃபெயிலியரா இருக்குது, பாகிஸ்தானும் ஃபெயிலியரா இருக்குது. இந்தியா வந்து உலகத்துக்கு காமிச்சிருக்குது நம்ம வந்து என்னைக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டோம். எங்களுக்கு என்ன டார்கெட்டோ அந்த டார்கெட்டை வந்து நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணுவோம். அது எந்த விதமான டார்கெட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் சரி. இதே இடத்துல இனி அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னா பலூச்சில் வந்து ஆல்ரெடி நேற்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 14 சோல்ஜர்ஸ் வந்து கண்ணி வெடி வச்சு எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னும் அடுத்த வரும் நாட்களில் வந்து இன்னும் எக்ஸஸாகவே இந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது பாகிஸ்தான் ஆர்மிக்குள்ளாரியே இப்போ வந்து என்ன ஆகணும்னா
ஜெனரல் ஆசிப் முனீருக்கு எதிராக குரல் வந்து ஒலிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து இம்ரான் கானோட பார்ட்டி வந்து டோட்டலா இதை வந்து கவர்மெண்ட் எகெயின்ஸ்ட் எடுப்பாங்க, ஆர்மிக்கு எகெயின்ஸ்ட் எடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு நேஷனல் வைடு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே இப்ப பாகிஸ்தான்ல ஒரு பெரிய இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளையும் இந்தியா வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணுமா அப்படிங்கிறது வந்து ஒரு $1 பில்லியன் கொஸ்டின். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து இப்ப ஒரு நல்ல சான்ஸ். ஏன்னா லாகூர்ல வந்து டோட்டல் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கராச்சி போர்ட்ல வந்து டோட்டலா எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்தியன் டிஃபென்ஸ் நினைச்சேன்னா, இந்திய ராணுவம் நினைச்சேன்னா லாகூரையும் இஸ்லாமாபாத்தையும் டோட்டலாவே நம்ம அட்டாக் பண்ணலாம். நேத்து நம்மளோட ஒரு அட்டாக் நடந்து போதுன்னா இஸ்லாமாபாத்ல நவாஸ் ஷெரீப் வீட்டுல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நியர்பைலயே அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளவு ப்ரிசிஷன் அட்டாக் நடந்திருக்குது. இந்தியா வந்து அது பாசிட்டிவா எடுக்கிறதுக்கும் யூஸ் இருக்கிற டைம் இருக்குது. ஆனா இந்தியா வந்து நம்ம அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட டோட்டல் வந்து டார்கெட்டட் மெஷர்ட் அட்டாக் தவிர எந்த இதுலயும் நம்ம எந்த ஒரு கண்ட்ரியோட பீப்புள்ஸ் மேலேயும் அவங்க சிட்டிசன்ஸ் மேலே அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் மேலேயும் நம்ம அட்டாக் பண்ண மாட்டோம். இது மட்டும் நடந்தது எல்லாமே டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் அட்டாக் ஆயிருக்குது, டெரரிஸ்ட் இன்ஸ்டாலேஷன் அட்டாக் ஆயிருக்குது. என்னைக்கு இவங்க வந்து நம்ம டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேல நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னில இருந்து நம்ம வந்து அதுக்கு ரிட்டாலியேட் பண்றதுக்காக அவங்களோட டிஃபென்ஸ் இன்ஸ்டாலேஷன் மேலேயும் அவங்களோட கண்டோன்மெண்ட் மேலேயும் அவங்களோட லாஜிஸ்டிக்ஸ் மேலேயும் நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம். இது தவிர வேற எந்த இடத்துலயும் நம்ம பொதுவா அந்த மக்களுக்கு பாதிக்கும்படியான எந்த ஒரு அட்டாக்கும் நம்ம பண்ணல. நம்ம என்ன நடந்தாலும் அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டில வந்து என்ன நம்ம கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த அட்டாக்ஸ் எல்லாம் நடக்குமே தவிர பாகிஸ்தான் மாதிரி கண்மூடித்தனமாக ஒரு வெறித்தனமான அட்டாக் வந்து நம்ம என்னைக்கும் பண்ணல. நம்மளோட டோட்டல் இந்த அட்டாக்ஸும் கால்குலேட்டட் மெஷர்ட் அட்டாக்காவே இருக்குதுங்க. சார், இணைப்பில் வந்து உங்க கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.